ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல் ட்ரையனிசி. இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, புதிய குடும்ப அட்டை ஆன்லைன் மூலம் விண்ணப்பிப்பது எப்படி என்று பார்க்க போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ். ஒன் நேஷன் ஒன் ரேஷன், இப்போ நமக்கு புதிய ஸ்கீம் இருக்குது. நியூ ஸ்மார்ட் கார்டு ஆன்லைனில் அப்ளை பண்ண போகிறோம். ஒரு கார்டு, ஸ்மார்ட் கார்டு வச்சு நம்ம இந்தியாவில் எங்கேனாலும் நம்ம ஃப்ரெண்ட்ஸ் நம்ம ஆன்லைனில் அப்ளை பண்ணதுக்கப்புறம் நமக்கு ஏதாவது டவுட்ஸ் ஏதாவது வந்துச்சு அப்படின்னா நம்ம அந்த இலவச உதவி மைய எண் 1967 இந்த நம்பருக்கு நம்ம கால் பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ். கால் பண்ணால் நமக்கு தமிழ்லையே ஃபுல் டீட்டெயில்ஸ், நம்ம டவுட்ஸ் சந்தேகங்கள் எல்லாம் கிளியர் பண்ணுவாங்க ஃப்ரெண்ட்ஸ். அப்புறம் இந்த டிஎன்பிடிஎஸ் இந்த வெப்சைட்டில் நம்ம இந்த ரேஷன் கார்டு அப்ளை பண்ணுற வெப்சைட்டில் நம்ம என்னெல்லாம் பண்ணலாம் அப்படின்னா, இது கூடவே உறுப்பினரை சேர்க்க, முகவரி மாற்றம் செய்ய, குடும்ப தலைவர் மாற்றம் செய்ய, குடும்ப உறுப்பினர் நீக்கம் செய்வதற்கு, அப்புறமா இந்த சேவைகள் எல்லாம் செய்வதற்கான இந்த அட்டை தொடர்பான சேவை நிலைய அறிய, இப்படிப்பட்ட எல்லா சேவைகளும் இந்த டிஎன்பிடிஎஸ் வெப்சைட்டில் செய்யலாம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம வந்து புதிய மின்னணு அட்டை விண்ணப்பிப்பது எப்படி, புதிய ரேஷன் கார்டு குடும்ப அட்டை புதியதாக நம்ம விண்ணப்பம் செய்வது எப்படி என்று பார்க்க போகிறோம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். கூகுள் ப்ரௌசர் எடுத்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். டிஎன்பிடிஎஸ்னு டைப் பண்ணுங்கள். டைப் பண்ணிவிட்டு வரக்கூடிய இந்த ஃபஸ்ட்டு லிங்கில் கிளிக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இதுதான் நம்மளோட வெப்சைட்டு. இதில் மின்னணு அட்டை சேவைகள், அதில் புதிய மின்னணு அட்டை விண்ணப்பிக்க இல்லை கிளிக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இது அப்ளிகேஷன் ஃபார்ம். இதில் புதிய மின்னணு அட்டைக்கான விண்ணப்பம், அதில் கிளிக் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு நேம் ஆஃப் ஃபேமிலி ஹெட் இப்போ லேடிஸ் பேரில் இருந்துச்சுன்னா நிறைய சலுகைகள் கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறதுனால, இப்போ நான் ஒரு பெண் பேர்லேயே, லேடிஸ் பேர்லேயே நான் குடும்பத் தலைவராக போட்டு அப்ளை பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு எப்படி விருப்பமோ அப்படி பண்ணுங்கள். இல்லை மிஸ்ஸஸ் செலக்ட் பண்ணிவிட்டு அவங்களோட பேரை டைப் பண்ணுங்கள் இங்கிலீஷில். ரைட் சைடில் இருக்கக்கூடிய எல்லாத்துலேயுமே தமிழில் டைப் பண்ணணும். இந்த லெஃப்ட் சைடு இங்கிலீஷில் பண்ணணும். முன்னாடி இப்போ வெப்சைட்டு கொஞ்சம் சேஞ்சஸ் பண்ணியிருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ ரொம்ப ஈஸியாக இருக்குது. முன்னாடி உள்ள வெப்சைட்டில் தமிழில் டைப் பண்ணுறதுக்கு ஒரு தமிழ் கீபேட் தந்திருப்பாங்க. அதில் தான் நம்ம சூஸ் பண்ணி ஒவ்வொரு லெட்டராக எடுத்து நம்ம டைப் பண்ண வேண்டியது இருக்கும். இப்போ அப்படி இல்லை, நம்ம இங்கிலீஷில் டைப் பண்ணும்போது அதற்குரிய தமிழ் வார்த்தைகள் கீழே ரொம்ப ஈஸியாக வருது ஃப்ரெண்ட். அதை நம்ம அப்படியே செலக்ட் பண்ணிட்டா போதும், அப்படி நம்ம டைப் பண்ணிக்கலாம். அடுத்து ஃபாதர் அல்லது ஹஸ்பண்ட் நேம் டைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். அடுத்து அட்ரஸ் 3 லைன்ஸ் இருக்குது. அதனால் ஃபஸ்ட்டு லைனில் வீட்டு நம்பர் மட்டும் போடுங்க ஃப்ரெண்ட்ஸ். அடுத்த லைனில் உங்களோட தெரு அப்புறமா ஊர் டைப் பண்ணுங்கள். தமிழ்லையும் அப்படியே இங்கிலீஷ்லேயும் டைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அடுத்து இருக்கக்கூடிய அட்ரஸ் 3ல் டைப் பண்ணணுன்னா பண்ணிக்கலாம், அல்லது வேண்டாம்னா விட்டுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம என்ன அட்ரஸில் கொடுக்குறோமோ அந்த அட்ரஸ் பக்கத்துலேயே இருக்கக்கூடிய ரேஷன் கடை நமக்கு ஆட்டோமேட்டிக்காக அலர்ட் ஆயிரும். அடுத்து ஊர் பேர் டைப் பண்ணிவிட்டு, இப்போ நம்ம அட்ரஸ் டைப் பண்ணி முடிச்சிட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். எல்லாம் சரியாக இருக்கான்னு ஒருக்கா செக் பண்ணிக்கோங்க. ஸ்க்ரீன் அப்படியே பிளிங்க் ஆகிறது மாதிரி இருக்குது. நம்ம பேக் ஸ்பேஸ் கொடுக்கும்போது ஒருக்கா அப்படி பிளிங்க் ஆகுது. நம்ம ஏதாவது தவறாக டைப் பண்ணிட்டோம், பேக் ஸ்பேஸ் கொடுத்தோன்னா அப்படி பிளிங்க் ஆகும் ஃப்ரெண்ட்ஸ். டைப் பண்ணி முடிச்சுட்டு அடுத்தது ரொம்ப ஈஸி தான். நம்ம செலக்ட் பண்ண போகிற அட்ரஸ் முடிஞ்சுது. அடுத்தது நம்முடைய மாவட்டம், எந்த மாவட்டம் அதை செலக்ட் பண்ணுறோம். கன்னியாகுமரி மாவட்டம், அதில் தேர்ந்தெடுக்கும் அந்த ஆரோவில் கிளிக் பண்ணி செலக்ட் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். அடுத்து மண்டலம், உங்களுடைய வட்டம் எது, அகசீஸ்வரம், அது எந்த வட்டமோ உங்களுக்கு அதை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. அடுத்து கிராமம் செலக்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அடுத்து உங்களோட அஞ்சல் குறியீடு நம்பரை டைப் பண்ணுங்கள். அடுத்து மொபைல் நம்பர், இது ரொம்ப முக்கியம் ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப சரியாக பண்ணுங்கள். அடுத்தது இமெயில் ஐடி ஆப்ஷனல் தான், வேணும்னா நீங்கள் கொடுத்துக்கலாம்.
அல்லது விட்டுடலாம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம உறுப்பினரை சேர்க்க அதில் கிளிக் பண்ணணும். கிளிக் பண்ணிட்டீங்கன்னா இப்போ நம்ம குடும்ப தலைவருக்குள்ள உறுப்பினர் நம்ம டீட்டெயில்ஸ் வந்து இதில் வந்திருக்கு. அதில் இல்லாத நம்ம கொடுக்காத டீட்டெயில்ஸை கொடுக்க போகிறோம். டேட் ஆஃப் பர்த், பிறந்த தேதி, அதை நம்ம சூஸ் பண்ணுறோம். அடுத்தது பாலினம், ஆணா பெண்ணா, அதை செலக்ட் பண்ணுங்க. அப்புறமா தேசிய இனம் இந்தியன், உறவுமுறை ஃபேமிலி ஹெட், குடும்ப தலைவர் அங்கேயே வந்துச்சு. அடுத்து தொழில், என்ன தொழில் செய்கிறாங்க, என்ன தொழில் செய்கிறாங்களோ அதை செலக்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அப்புறமா வருமானம், மாத வருமானம், வேலை பார்க்குறதா இருந்தால் அவங்களுடைய வருமானத்தை போடுங்க. அடுத்து வாக்காளர் அடையாள அட்டை எண் வந்து போடணுன்னா போட்டுக்கலாம். மாற்றுத்திறனாளியா அந்த மாதிரி கேட்டிருக்கு. இதெல்லாம் வேண்டான்னு அப்படியே விட்டுருங்க ஃப்ரெண்ட்ஸ். அடுத்தது நீங்கள் என்ன ஆவணங்கள், எந்த ஆவணம் கொடுக்குறீங்க, ஆதார் அட்டை. நான் வந்து ஆதார் அட்டை சூஸ் பண்ணியிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். ஆதார் அட்டை கொடுத்துக்கோங்க. பதிவேற்ற, அதில் சூஸ் ஃபைலில் கிளிக் பண்ணி நீங்கள் சேவ் பண்ணி போட்டிருப்பீங்கள, அதை பதிவேற்று அதில் கிளிக் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். கிளிக் பண்ணி பதிவேற்றம் செய்துக்கோங்க. அடுத்து உங்களுடைய ஆதார் எண்ணை டைப் பண்ணுங்கள். டைப் பண்ணிவிட்டு உறுப்பினர் விவரம் சேமி அதில் கிளிக் பண்ணணும் ஃப்ரெண்ட்ஸ். கிளிக் பண்ணிங்கன்னா இந்த குடும்ப உறுப்பினரில் குடும்ப தலைவருக்குடைய அந்த உறுப்பினர் விவரம் சேமிக்கப்பட்டிருக்கும். அதை நம்ம பதிவு பண்ணியாச்சு. அடுத்து இதே மாதிரி நம்ம குடும்ப உறுப்பினர்கள் விவரங்கள் ஒவ்வொன்றையும் இதே மாதிரியாக நம்ம வந்து பதிவு பண்ணணும். நேம், பெயர், பிறந்த தேதி, பாலினம், தேசிய இனம், உறவுமுறை இதெல்லாம் டைப் பண்ணி மற்ற ஆவணங்கள் இருக்கிற இடத்துல அவங்களோட ஆதார் கார்டை நீங்கள் சூஸ் பண்ணிவிட்டு பதிவேற்ற அதில் அந்த ஃபைல், ஆதார் கார்டை ஸ்கேன் பண்ணி வச்சுருக்கக்கூடிய ஃபைலை நீங்கள் அதில் லிங்க் பண்ணணும் ஃப்ரெண்ட்ஸ். லிங்க் பண்ணி உங்களுடைய ஆதார் நம்பரை டைப் பண்ணி உறுப்பினர் விவரம் சேமி அதில் நீங்கள் கிளிக் பண்ணணும். கிளிக் பண்ணி இப்படி குடும்பத்தில் எத்தனை உறுப்பினர்கள் இருக்காங்களோ அத்தனை பேரோட டீட்டெயில்ஸும் இதே மாதிரி உறுப்பினர் விவரம் உறுப்பினரை சேர்க்க மறுபடியும் அதில் கிளிக் பண்ணி உறுப்பினர் விவரத்தை சேர்க்கணும் ஃப்ரெண்ட்ஸ். அப்படி எல்லாருடைய உறுப்பினர் விவரத்தையும் டைப் பண்ணி முடித்த பிறகு நம்ம அட்டை தேர்வு அதில் கிளிக் பண்ணி அட்டை தேர்வில் வந்து எத்தனை டைப்ஸ் ஆஃப் இருக்குது, நிறைய அட்டைகள் இருக்குது. நம்ம வந்து அரிசி அட்டை, ரைஸ் கார்டு, எல்லா பொருளும் கிடைக்கிறது மாதிரி உள்ள ரைஸ் கார்டு அதில் கிளிக் பண்ணணும் ஃப்ரெண்ட்ஸ். அடுத்து குடியிருப்பு சான்று நிறைய இருக்குது. சொந்த வீடாக இருந்தால் நீங்கள் வந்து வீட்டு வரி ரசீது வைக்கணும். வாடகை வீடாக இருந்தால் வாடகை ஒப்பந்த பத்திரம் அதை வைக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். அது கூட எக்ஸ்ட்ரா உங்களுடைய டீட்டெயில்ஸ் வேறு ஏதாவது அது அட்ரஸ் வந்து சரியாக இல்லை அப்படின்னா நீங்கள் வேறு எந்த டீட்டெயில்ஸ்னாலும் கொடுக்கலாம். அதில் கேட்டிருக்கக்கூடிய எல்லாத்தையும் நீங்கள் கொடுத்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஆனால் முக்கியமாக வாடகை ஒப்பந்த பத்திரம் வைக்கும்போது ஆதார் கார்டு எல்லாம் சேர்த்து வைக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். எல்லாம் செலக்ட் பண்ணி ஒரே பிடிஎஃப் ஃபைலில் நீங்கள் சூஸ் பண்ணி என்னென்ன இந்த அட்ரஸில் உங்கள்கிட்ட என்னென்ன ஆதாரங்கள் இருக்கோ அது எல்லாத்தையுமே ஒரே பிடிஎஃப் ஃபைலில் சூஸ் பண்ணி ஒரே ஃபைலில் இதில் சூஸ் ஃபைலில் நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா அதில் பதிவேற்றம் செஞ்சுக்கலாம். பதிவேற்றம் செஞ்சுட்டு அதுக்கப்புறமா என்ன பண்ணணும்னா மேலே ஃபோட்டோ, குடும்ப தலைவருக்குரிய ஃபோட்டோவை வந்து பதிவேற்றுக அதில் வந்து குடும்ப தலைவருக்குள்ள ஃபோட்டோவை வந்து பதிவேற்றம் பண்ணணும். பதிவேற்றம் பண்ணிவிட்டு கீழே வந்து பதிவு செய்க உறுதிப்படுத்துதலில் ஒரு கிளிக் பண்ணிவிட்டு பதிவு செய்க அதில் கிளிக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அதில் கிளிக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் மறுபடியும் எல்லாம் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ண சொல்கிறாங்க. எல்லாம் ஒரு வாட்டி செக் பண்ணிவிட்டு உறுதி செய் அதில் கிளிக் பண்ணிங்கன்னா போதும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், உங்களுடைய ரேஷன் கார்டு குடும்ப அட்டை வந்து வெற்றிகரமாக நம்ம விண்ணப்பம் செய்தாயிற்று. இனி நம்ம விண்ணப்பம் செய்ததற்குரிய அந்த ஒரு சான்று, அந்த நம்பர் வந்து குறிப்பு எண் வந்து வரும் ஃப்ரெண்ட்ஸ். இந்த குறிப்பு எண்ணை நீங்கள் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க. அப்புறமா ஒரு 15 days கழிச்சோன்னே இந்த குறிப்பு எண்ணை போட்டு மறுபடியும் நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். செக் பண்ணி பார்த்து ஒரு மாதத்துக்குள்ளே உங்களுக்கு கார்டு வந்து கரெக்டாக அலர்ட் ஆகி வந்துடும் ஃப்ரெண்ட்ஸ். அப்படி இல்லாட்டி 1967 இந்த நம்பரில் கால் பண்ணி கேளுங்க ஃப்ரெண்ட்ஸ். உங்களுடைய எல்லா டவுட்ஸ் சொல்லி தருவாங்க. அட்டை தொடர்பான எல்லா சந்தேகங்களையும் உங்களுக்கு சரி பண்ணி தருவாங்க. உங்களுடைய அட்டை வெற்றிகரமாக கிடைக்கும். ரொம்ப ஈஸியாக நீங்கள் வெளியில் அலைய வேண்டியதில்லை. இப்படியே பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். அந்த குடும்ப அட்டை நம்ம விண்ணப்பிப்பதற்கு முன்னாடி நம்ம இந்த குடும்ப அட்டையில் எத்தனை பேர் சேர்க்குறோமோ அவங்களுடைய பேர் வேறு எந்த கார்ட்லேயும் இல்லாமல் பார்த்துக்கணும். அப்படி வேறு கார்டில் இருந்துச்சுன்னா நீங்கள் அதை வந்து
குடும்ப பெயர் நீக்கம், உறுப்பினர் பெயரை நீக்கம் செய்துட்டு இதுலேயே இந்த வெப்சைட்லேயே நீக்கிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். நீக்கிறதுக்கு எப்படி நீக்கணும்னு சொல்லி வீடியோ போட்டிருக்கேன், அதையும் பார்த்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். ஏதாவது டவுட் இருந்ததுன்னா நீங்கள் வீடியோ பார்த்துக்கோங்க. நீக்கம் பண்ணிவிட்டு வெற்றிகரமாக நீக்கம் செய்யப்பட்டது அப்படின்னு சொல்லி ஒரு மெசேஜ் உங்களுக்கு வரும். வந்ததுக்கு அப்புறம் நீங்கள் வந்து இந்த புதிய குடும்ப அட்டையில் நீங்கள் விண்ணப்பம் செய்யணும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா நீங்கள் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.